அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து துருக்கியில் செய்கிற ரைஸ் புட்டிங் செஞ்சு காமிக்கிறேங்க உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன சாமான் தேவைப்படுறதுன்னு காமிக்கிறேன். பாசுமதி அரிசி 1 கப் எடுத்துருக்கேங்க. பாசுமதி அரிசி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சீனி வச்சுருக்கிறேங்க. 3/4 கப் வச்சுருக்கிறேன். 3/4 கப்பு மில்க் பவுடர் வச்சுருக்கேன். இது வெப்பிங் க்ரீம் பவுட்ருங்க. இது பாக்கெட்டில் வந்துருக்கு, ஷாப்பிங் மாலில் கிடைக்கிது. இது ஒரு 50 கிராம் பாக்கெட்டுங்க. அது வச்சுருக்கேன். பெரிய கிளாஸ்க்கு நிறைய நான் பால் வச்சுருக்கிறேன். இது வந்து கார்ன்ஃப்ளவருங்க, ஒரு மேஜர் கண்டி வச்சுருக்கிறேன். அதை வந்து பால்லையே நல்லா கலக்கி விட்டுக்கணும், கட்டி இல்லாமல். உங்களுக்கு ஜீனி நிறையா தேவைப்படுதுனாக்கா நீங்கள் வந்து இன்னும் 1 கப்பு போட்டுக்கலாம். நான் 3/4 கப்பு ஜீனி வச்சுருக்கிறேன், நீங்கள் 1 கப்பு போட்டுக்கோங்க. அரிசியை வந்து 3 வாட்டி அரிசி ஊற்றிட்டு 4வது வாட்டி நம்ம வந்து குக்கரில் போட்டுக்கணும். கழுவி எடுத்து வந்த அரிசியை நான் இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒன்றுக்கு 2 பங்கு நம்ம வந்து தண்ணி வச்சுக்கணுங்க. நாலு விசில் வரட்டும், வந்த பிறகு பார்க்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நாலு விசில் வரட்டும், வந்த பிறகு நான் காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சுங்க. பாசுமதியாக இருக்கிறதுனால நம்ம வந்து கிளறிட்டுக்கிட்டே இருந்தாக்கா நல்லா உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ வந்து நம்ம முழுசு முழுசாக இருக்கேன்னு பார்க்க வேணாம். சாதம் வந்து பெருசாக இருக்கேன்னு பார்க்க வேணாம். நம்ம கிண்டி கிளறிட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள நம்ம வந்து அது உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ பாலை சேர்த்துக்கிறேன். இது வந்து 1/2 லிட்டர் பால் இருக்குங்க. கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கிறேன். மில்க் பவுடரையும் சேர்த்துக்கிறேன். ஜீனியும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று. மில்க் பவுடர் வந்து கட்டி இருக்கும், அது மாதிரி கட்டி இல்லாமல் கலரிட்டுக்கணும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் தூக்கிறேன். வெப்பிங் க்ரீம் பவுடரையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இனிமேல் கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் நம்ம கை விடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால கடைசியில் நமக்கு வந்து கிண்டும் போது நமக்கே தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். கொஞ்சம் டைட்டாக ஆகும். பாருங்கள், இப்போ டைட் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் இன்னொரு வேலை இருக்குதுங்க.
நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த துர்க்கீஸ்காரங்களாம் ஒரிஜினலாக செய்கிறது மாதிரி நான் காமிக்கிறேன். இட்லி பாத்திரத்தை வச்சுருக்கேங்க, தண்ணி வச்சுருக்குறேங்க. இட்லி வைக்கிற மாதிரியே இப்போ திருப்பி வேக வைக்க போகிறேன். ஓவன் இருந்துச்சுன்னா ஓவனில் நீங்கள் வந்து இப்போ ஓவன் பிளேட் இருக்குல்ல, ட்ரே இருக்குல்ல, அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் தான் ஒரிஜினலாக நம்ம துர்க்கீஸ் ரைஸ் புட்டிங் மாதிரி கிடைக்கும் நமக்கு. ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணுங்க. வேக வச்சா நல்லா டைட்டாகிடும். பத்து நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள். நம்ம கேக்கு மாதிரியே இருக்குது பார்க்க போனால். கார்னிஷ்காண்டி நான் வந்து பிஸ்தா பருப்பு கொஞ்சம் வச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி கேக் வெட்டுற மாதிரியே இருக்குது பாருங்கள். ரைஸ் எல்லாம் பாருங்கள் முத்து முத்தாக எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள். வேக வச்சதுனால இவ்வளோ இந்த அளவுக்கு நமக்கு அழகாக தெரியுது. இட்லி வேக வச்சதுனால இப்படிலாம் தெரியுது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.